வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசில் முதலமைச்சர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது ஆளுநர் மாளிகை. பொது நிர்வாகம், உள்துறை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட முதலமைச்சர் விஜய் காவல்துறை சிறப்பு திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட துறைகளையும் முதலமைச்சர் விஜய் கையாள்வார் என அறிவிப்பு. அமைச்சர் KA செங்கோட்டையன் நிதித்துறையை கவனித்துக் கொள்வார் என அறிவிப்பு. டாக்டர் KG அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கீடு. தவேக அரசில் அமைச்சராக பதவியேற்றுள்ள என் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, கட்டுமானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் வெங்கடரமணனுக்கு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை ஒதுக்கீடு. சட்டத்துறை, மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டுத்துறையை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கவனித்துக் கொள்வார் என்றும் அறிவிப்பு. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை ஒதுக்கீடு. டாக்டர் TK பிரபுவுக்கு கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறையும், செல்வி S கீர்த்தனாவுக்கு தொழில்துறையும் ஒதுக்கீடு. மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டம். விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு. SP ரவீந்திர குப்தா தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அதிமுகவினர் கொந்தளிப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தவேக அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டின் அருகே குப்பை தொட்டியில் போடப்பட்ட அதிமுக உறுப்பினர் அட்டைகள். செங்கோட்டையன் வீட்டின் அருகே சம்பவம் நடந்துள்ளதால் அதிமுகவினரிடையே பரபரப்பு. அதிமுகவில் புதுக்கோட்டை தெற்கு மற்றும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கம். இதுவரை 26 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இருதரப்பினரும் அளித்த மனுக்களும் ஆய்வில் உள்ளதாகவும் சபாநாயகர் JCT பிரபாகர் பேட்டி. தேர்தல் தோல்வி தொடர்பான கள ஆய்வுக் குழுவினர் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழி வாங்கவும் எண்ணக்கூடாது. தலைவரான என் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை, அதை அறிக்கையில் தெரிவிக்க வேண்டுமென பேச்சு. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்கள் முகத்தில் கரியை பூச உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆவேசம். முதலமைச்சர் நிதி ஆதாரங்களை சரி செய்த பின்புதான் தவேக தேர்தல் அறிக்கையின்படி மகளிர் உரிமை தொகை 2500 வழங்க முடியும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் சொல்ல முடியும். இதுவெல்லாம் ஒரே நாளில் மட்டும் சரி செய்ய முடியாது என்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி.
சென்னை நீலாங்கரை முகாம் இல்லத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. தமிழகத்தை மேம்படுத்தும் வகையிலான கனவுகளை முதலமைச்சர் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக பெருமிதம். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழக அரசின் ஆதரவு தேவை. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது 6 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். மொழி திணிப்பை உள்ளடக்கிய PM ஸ்ரீ திட்டத்தை தாவேக அரசு நிராகரிக்க வேண்டும். சமக்ர சிஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ் பேசும் மக்களுக்கு விஜயின் சேவை தேவை என்றும் இலங்கை MP ராமநாத அர்ஜுனா பேச்சு. அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் தகவல். நடப்பாண்டில் மே 26ஆம் தேதி தொடங்கவிருந்த நிலையில் முன்கூட்டியே தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னதாகவே துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக தகவல். ஒரு மனிதரை காப்பாற்ற என்னையே தியாகம் செய்தேன், ஆனால் பொய் சொல்பவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமே இங்கு இடம் உள்ளதாக ரவிமோகனின் தோழி கெனிஷா சமூக வலைதளம் மூலம் தகவல். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என பதிவிட்டு சமூக வலைதளத்தை விட்டே விலகுவதாகவும் சென்னையை விட்டே வெளியேறுவதாகவும் வீடியோவில் தகவல். மனைவி ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு முடியும் வரை படத்தில் நடிக்க மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். என் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க மாட்டேன் எனவும் காட்டம். எனது பேரில் ஒரு வங்கிக் கணக்கு கூட இல்லை, சம்பாதித்த பணத்தை கூட என்னால் சுதந்திரமாக செலவு செய்ய விடவில்லை என நடிகர் ரவிமோகன் ஆதங்கம். நான் உயிருடன் இருக்கக்கூடாது என சிலர் நினைப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. தமிழ் சினிமாவில் உள்ள 3 எழுத்து இட்லி நடிகையால் தன் குடும்பமே நாசமாகிவிட்டதாக ரவிமோகன் ஆவேசம். ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நிலையில் ரவிமோகன் மறைமுக குற்றச்சாட்டு. ஆர்த்திக்கும் எனக்கும் நடந்தது வெறும் பிளாக்மெயில் திருமணம் தான் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். கையை அறுத்துக் கொண்டு மிரட்டியே திருமணம் செய்து கொண்டதாகவும் கண்ணீருடன் பேட்டி. தொடர் தொல்லையால் தற்கொலை செய்வது வரை சென்று விட்டேன் என நடிகர் ரவிமோகன் அதிர்ச்சி தகவல். அவ்வளவு எளிதில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டேன், ஒரு சிலரை முடித்துவிட்டுத்தான் நான் முடித்துக் கொள்வேன் என்றும் விபரீத பேச்சு. தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை ஒருபோதும் எழுப்ப வேண்டாம் என ரவிமோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாவில் பதிவு. இல்லற பிரச்சினை குறித்து நடிகர் ரவிமோகன் ஆவேசமாக பேட்டியளித்த நிலையில் என் குழந்தைகளை காக்க எந்த எல்லைக்கும் செல்வேன், உண்மை எப்போதும் வெல்லும் என்றும் பதிவு. தான் சொன்னதை சரி என நினைத்ததற்கு நன்றி என நடிகை குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. தன்னை நிரூபிப்பதில் சிலர் பிடிவாதமாக உள்ளனர் எனவும் கருத்து. ஆர்த்தி தன்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாக அவதூறு பரப்புகிறார் ரவிமோகன். கையை அறுத்துக் கொண்டு மிரட்டியது யார் என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் ஆர்த்தியின் தாய் சுஜாதா விஜயகுமார் ஆவேசம்.
குழந்தைகளின் படிப்பு உள்ளிட்ட செலவுகளுக்காக ரவிமோகன் இடைக்கால ஜீவானம்சம் வழங்க கோரி அவரது மனைவி ஆர்த்தி தொடர்ந்த வழக்கு 2 வாரங்களுக்குள் விசாரித்து முடிக்க குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனிஷா வாக்மரே மற்றும் பிரகலாத் குல்கர்னிக்கு 10 நாட்கள் காவல். டெல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். 22 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சரமாரி கேள்வி. ஆந்திராவில் 2, 3 மற்றும் 4 வயது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதியினருக்கு 40,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை. சரிந்து வரும் பிறப்பு விகிதத்தை தடுக்க ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அதிரடி உத்தரவு. (2026-2027) கல்வியாண்டில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 1 முதல் மும்மொழி கொள்கை கட்டாயம். 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்றும் 3வது மொழிக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. சோழர் காலத்து பழமையான ஆனைமங்கலம் செப்பு தகடுகளை பிரதமர் மோடியிடம் ஒப்படைத்தது நெதர்லாந்து. டச்சுக்காரர்கள் வசமிருந்த 30 கிலோ எடையுள்ள தகடுகள் பிரதமர் மோடியிடம் முறைப்படி ஒப்படைப்பு. தைவான் எந்த ஒரு வெளிநாட்டின் பிடியிலும் சிக்காத ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக நாடு. 9500 மைல்களுக்கு அப்பால் ஒரு போரை எதிர்கொள்ள தயாராக இல்லை என சீன பயணத்தின் போது அதிபர் ட்ரம்ப் பேசிய நிலையில் தைவான் அரசு பதிலடி. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை தொடர்ந்து மே 19ஆம் தேதி 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா செல்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். இருதரப்பு நல்லுறவு குறித்து அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ட்ரம்ப் பேச்சு நடத்திய நிலையில் உலக தலைவர்களிடையே கவனம் பெற்றது புதினின் சீன பயணம். தனது மனைவியின் உயிரை காப்பாற்றுங்கள் என காமெடி நடிகர் முத்துக்காளை முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்ததன் எதிரொலி. சென்னையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்து உறுதியளித்தார் அமைச்சர் ராஜ்மோகன். மறைந்த பிரபல தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரிக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வு. சங்க நிர்வாகிகள், நடிகர் ஜீவா உள்ளிட்டோர் பங்கேற்பு.